ஏங்க கிருத்தி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்ன பாப்பா? அப்பா நான் ஒரு சைக்கிள் பார்த்தேன், அது எனக்கு வாங்கி தரீங்களா? ஏங்க அவதான் ஆசைப்பட்டு கேட்கறால, ஈவினிங் வரும்போது நல்ல சைக்கிளா பார்த்து ஒன்று வாங்கிட்டு வாங்க. சைக்கிள் தானே, உனக்கு வேணுங்கிறத நீயே சம்பாரிச்சு காசு எடுத்து வச்சு வாங்கிக்கோ. பா என்கிட்ட எதுப்பா காசு? ஏங்க அவ எப்படிங்க சம்பாதிப்பா? அவளே சின்ன பொண்ணு. ஆமால கீர்த்தி, நீ ஒண்ணு பண்ணு. அப்பா உனக்கு டெய்லி குட்டி குட்டி ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்குறேன், அதெல்லாம் நீ கரெக்டா பண்ணிட்டீன்னா நான் காசு கொடுக்குறேன். அதை சேர்த்து வச்சு இந்த சைக்கிள் என்ன உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கோ. சரிப்பா. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அவ ஆசைப்பட்டு ஒரு சைக்கிள் கேட்கறா, அதை வாங்கி தரதை விட்டுட்டு வேலை செய்ய அதை பண்ணி இதை பண்ணுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றதெல்லாம் அவ பண்ணி முடிக்கட்டும். அது முடிக்கிறப்ப அவளே சில விஷயம் கத்துப்பா. நீ வேணா வெயிட் பண்ணி பாரு. உனக்கு ஓகே தானே? சரிப்பா. இப்ப நீ என்ன பண்ற, பெட்ரூம் வந்து நாளைக்கு காலைல நல்லா கிளீன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அப்பா உனக்கு காசு தருவேன். ஓகேவா? ஓகேப்பா. பாப்பா காலைல ரூம் பார்த்தேன், சூப்பரா கிளீன் பண்ணி வச்சிருக்க. இந்தா. தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் அம்மா ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, அதுல இருக்க பொருள்லாம் கடைக்கு போய் நீ தனியா வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்பா உனக்கு திரும்ப காசு கொடுப்பேன். ம் சரிப்பா. கௌசிக், என்னென்ன பொருள் வாங்கணுமோ அவள்கிட்ட லிஸ்ட்டை கொடுத்துரு. சரிங்க. அம்மாட்ட போய் வாங்கிக்கோ. சரிப்பா. மா என்ன பாப்பா, பொருள் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டுப்பா. கௌசிக், எல்லா பொருளும் கரெக்டா இருக்கா? எல்லாமே இருக்குங்க. எல்லா பொருளையும் கரெக்டா வாங்கிட்டு வந்தீங்களா? இந்தாங்க. தேங்க்ஸ்ப்பா. அடுத்து ஒரு எக்ஸாம் வருதுல்ல, அதுல நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா அப்ப இதே மாதிரி உங்களுக்கு காசு கொடுப்பேன். சரிப்பா. போய் படிங்க. இப்ப எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் நம்ம குழந்தையோட நல்லதுக்காக தான் பண்றேன். சரி. பா நீங்க சொன்ன மாதிரி டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுத்துட்டப்பா. சூப்பரா, நான் சொன்ன மாதிரி நீ பண்ணல. தேங்க்யூப்பா. ஏங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியல. கௌசி, சேவிங்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதுக்காக தான் இப்படி பண்ணேன். அது மட்டும் இல்லாம ஒரு பொருளை கேட்டோடனே வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோயேன், அதோட அருமை அவளுக்கு புரியாது. ஆனா அதுவே இப்ப வேலை செஞ்சு வாங்கினதால அந்த பொருளோட அருமையும் அவளுக்கு தெரியும். அதனால பத்திரமாவும் பார்த்துப்பா. நீ ஒரு விஷயம் பாத்தியா, அவளை இந்த வேலைலாம் செய்ய சொன்னேனே, இப்போ இதனால நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கா. புரியுதா? நீங்க ரொம்ப புத்திசாலி தாங்க. நம்ம குழந்தைங்க இப்பயே சொல்லி கொடுத்தாதான் ஃபியூச்சர்ல அது யூஸ் ஆகும்.